யாரை பற்றினா இந்த பெரிய ஒரு மீசை வச்சிட்ருப்பாரு, நம்ம பசங்களாம் கூட இப்போ வச்சு வச்சு செய்கிறாங்களே, நக்கி பத்திரிக்கை நக்கீரன் பத்திரிக்கையில் இருப்பார், இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு. அதாவது என்னென்னா, வீரப்பன் கிட்ட கூட சமரசம் பேசுறதுக்கு இவர் தான் தூதுவராக கூட அனுப்பிச்சாங்க. அதன் கூட பார்த்து இவர் டபுள் கேம் விளாடுறாரு சொல்லி தலையில் கொட்டுன்னு கொட்டி, இனிமேல் இந்த ஆள் வந்தால் இவனை கொண்டுடுவேன், இனி இந்த ஆள் வரக்கூடாது சமரசம் பேச சொல்லி கூட வச்சுட்டு வேறு ஒருத்தங்களை அனுப்பிச்சாங்களே, அவர் தாங்க. அவர் பேர் என்ன, கோபாலா? அந்த மீசக்கார கோபால் தான். அவர் கூட கொஞ்சம் கூட இது இல்லை, சீனியர்ன்றது தான் எனக்கு. ஹலோ மிஸ்டர் கோபால், இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. சிரிப்பாக வருது எனக்கு, என்னால் அடக்க முடியல. நீங்கள் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இதெல்லாம் இந்த ஓல்டு பீஸுன்னு தெரிஞ்சிக்காமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்றது கூட அந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மட்டும் உங்களோட 200 UPs நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுதாங்க என்னங்க பண்ணார் தளபதியை. பொலிட்டிக்கலாக அவங்களால அடிக்க முடியல. அவர் கேட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் கேட்ட கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கீல உங்களுக்கு. ஆனால் அதில் அது சொன்னார் பாருங்க, கையை வைடான்னு, அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்களே செம்மையாக. நீங்கள் அவரை சொன்னதுனால தானேங்க அவர் உங்கள்கிட்ட அந்த மாதிரி உங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய கரிஷ்மாட்டிக் லீடர் தளபதி, நீங்கள் அவர் கால் தூசு வருவீங்களா? ஏஜ் வளர்ந்துருக்கிறவங்களுக்கு இது வளரலையே உங்களுக்கு. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் தான் வயசில், இதில் பழி பெரிய ஆளே இல்லை, எங்கள் தளபதி தான் பெரிய ஆள். அதில் பண்பு மரியாதை கொடுக்குறது இல்லை, டிசிப்ளின் எல்லாத்துலேயுமே மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தாழ்மை. தளபதி அடிச்சிக்கவே முடியாது உங்களால். அந்த கேரக்டருக்கெல்லாம் நீங்களாம் ஈக்குவலே வர மாட்டீங்களாம், அவருக்கு கால் தூசு வர மாட்டீங்க. உங்களோட ஒரு உயர்ந்த மனுஷன், மனசார கேரக்டர் எல்லாமே பண்பாளருங்க. அவர் ஒருத்தையும் ஹர்ட் பண்ணி பேச தெரியாத ஒரே மனுஷன். வளர்ப்பு அந்த மாதிரி எங்கள் அப்பா வளர்ப்பு. என்ன பண்ணுறது, நம்ம அப்பா அம்மா அப்படி வளர்த்ததுனால நம்ம ரவுடிசமாகவே ஆகிட்டோம். சரி, என்னென்னா அந்த இப்போ ஒன்றும் இல்லைங்கக்கா, ஜனநாயகனோட படத்தில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு கப்பு கட்டுனீங்க பாருங்கள். அதில் உள்ள அந்த கூட்டம் கரூரில் எடுத்த ஷூட்டிங்கு. அந்த கரூரில் அந்த கூட்டத்தை போட்டிருந்ததுக்கு காரணமே இந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்காக தான் சொன்னீங்களே. தமாசு ஏங்க, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்குங்க இப்போது. ஏன் ஏஐயில் ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. அது மாதிரி இந்த டிஎம்கேல கூட்டத்திலலாம் கூட போய் கூட்டமே இல்லைனா கூட ஏஐ ஃபார்ம் பண்ணி வச்சு கூட்டம் வந்துருக்கு பாருங்கன்னு காட்டி மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏன் இருக்குங்க. இது 3D அனிமேஷனுங்க, அது கூடமா உங்களுக்கு தெரியல. எங்கள் பசங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா நீங்கள்? வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? ஏங்க அவர் அந்த கரூரில் தான் வச்சு கும்பல் வச்சு கொண்டோமா? அவரோட ஒப்பீனியனுக்கே நான் வரேன். எங்கள் ஃபஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே.